Hi friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே சிம்பிளான ஒரு DIY தாங்க பார்க்க போறீங்க. இந்த DIY பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி வேஸ்ட் டப்பா யூஸ் பண்ணி தான் ஒரு DIY செஞ்சு காமிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த மாதிரி டப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கும். இல்ல அப்படினா ஐஸ்கிரீம் வாங்கின டப்பா இந்த மாதிரி கண்டிப்பாவே இருக்கும். அதை நீங்க தூக்கி போடாம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டப்பாவை கரெக்டா ஈக்குவல் ஹாஃபா ஸ்கேல் வச்சு அளந்து வரைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஹாஃபா நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இந்த வரைஞ்சதை இப்ப நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இஃப் சப்போஸ் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ண முடியல, ரொம்பவே ஹார்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு பேப்பர் கட்டர் ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாஃபாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு செர்லாக் வாங்கின பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த பாக்ஸை நம்ம வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணினதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கட் பண்ணினதை அந்த பாக்ஸ்க்கு பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா க்ளூகன் இல்லை அப்படின்னா ஃபெவிகால், அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லையும் பேக் சைட்லையுமே டேப் நல்லா ஒட்டி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே இந்த இன்னொரு டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பாலையும் இந்த மாதிரி அட்டைப்பெட்டி கட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் பாருங்கள். ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறமா இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி டேப் இருக்குது. இந்த டேப் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிகுனாலாம் கடையில் கிளிட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வாங்கி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது வேஸ்ட் கிளாத்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஏதாவது உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அது யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் நம்ம அட்டைப்பெட்டி ஒட்டி இருக்கிற சைடு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால இந்த மாதிரி ஸ்டோன் லேசஸ் என்கிட்ட இருந்துச்சு. அதை இதோட டாப் கார்னரில் நான் ஒட்டிக்கிறேன். க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். க்ளூகன் அப்ளை பண்ணுறதுனால ரொம்பவே வேகமாக ஒட்டிக்கும். அதனால க்ளூகன் அப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. பட் கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் அது ஒட்டுறதுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட கீழ்ப்பாக்கத்தில் கூட இந்த மாதிரி ஸ்டோன் லேசஸ் வச்சுக்கலாம். தென் நம்ம செவத்தில் எங்கேயாவது ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்டி நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் செஞ்சது. நான் ஆல்ரெடி இந்த DIY நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஃப்ளவர் வேஸை நான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பென் ஸ்டாண்டாவோ இல்லை அப்படின்னா டூத் ப்ரஷ் அப்புறம் டூத் பேஸ்ட் இதெல்லாம் வைக்கிற ஸ்டாண்டாக கூட நீங்கள் பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸான திங்ஸ்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் சைட் செலோ டேப்லேயே இது நல்லா ஸ்டிக் ஆகி இருந்துக்கும். இல்லை ரொம்பவே வெயிட்டான திங்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பர் க்ளூ அதுக்கப்புறம் க்ளூகன் அப்ளை பண்ணி நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.